ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முள்ளங்கியை வச்சு சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக முள்ளங்கியில் சாம்பார் பண்ணுவாங்க, கூட்டு பொரியல்னு பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதில் வந்து சட்னி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முள்ளங்கியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போடுங்க. அது நல்லா ப்ரௌனாக வெந்த உடனே அது கூடவே சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது கூட பூண்டு போட்டுக்கோங்க. அது கூட காரத்துக்கு வத்தல் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை தோலை எல்லாத்தையும் சீவி அதையும் பொடியாக நறுக்கி போட்டு ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு அதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆன உடனே அதில் தக்காளியையும் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதுவும் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கி பீஸையும் போட்டு அதையும் நல்லா வேகணும். அது நல்லா வேகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அதை ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து அதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கும் சரி, நம்ம உடம்புல இருக்க நீர்க்கட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இது ரொம்ப நல்லது. இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைங்க இதை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க.